ஐயா உங்க பேர் என்ன? ஜெயராம். ஜெயராம். இங்க என்ன பண்றீங்க? இங்க தர்மம் எடுத்துட்டு இருப்பாரு. சாப்பிட்டு இங்கே தான் படுப்போம். பிள்ளைங்களாம் எனக்கு கல்யாணம் ஆகும். யாரும் கிடையாது. எல்லாத்தையும் இழந்துட்டு மாமன் வச்சாலாம் கையெழுத்த வாங்கிட்டு என்ன அம்பான்னு விட்டாங்க. நான் ரோட்ல நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருமே இல்லை. எங்க படுப்பீங்க? படுக்கிறது இங்கே தான் படுப்போம். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அந்த அவங்க. ஆமாங்க. என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லாம அப்படியே சாப்பிட முடியலைங்க. டீ காப்பி இதுதான் சாப்பிட்டு. என்ன இழப்பு இருக்கா உங்களுக்கு? மாத்திரை வாங்கி சாப்பிடுவேன். 3 நேரம் எப்படி சாப்பிடுறீங்க? இனிமேல் சாப்பிடுங்க. அவ்வளோ யாராவது கொடுத்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா இல்லை. 4 வருஷம் ஆச்சுங்க இங்கே இருந்து. இது வந்து எப்போ ஏன் என்னை ஏமாத்துறீங்க கேட்க வேண்டியதானே? ஏமாத்தினாக்கா எங்கள் வீட்டுக்கே வராத, உன்னை அடிச்சு கொண்டுருவேன். அவனுங்க 4 பேர் இருக்காருங்க. ஆமாம், ஒன்றும் செய்ய முடியல. சொத்து தானே நீங்களே வச்சுக்கலான்னு சொல்லி வீட்டை விட்டு வந்தேன். சொந்த ஒரு சேலம். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நான் பணம் தரேன். டாக்டர் போய் பாருங்க. ஏன்னா இப்ப இருந்து ரோட்ல இருந்து இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இல்ல ஏதாவது ஒரு முதியோர்ல உங்களால முடியாதப்ப ரொம்ப முடியாதப்ப ஏதாவது ஒரு ஆசை சேர்த்து நல்லா சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா முடியாதப்ப எனக்கு சொல்லுங்க. நான் நல்ல ஆசிரமம் இங்க ரோட்ல இப்படி படுத்திருக்கணும் அவசியம் கிடையாது. சரியா? நீங்க தான் உங்க மனசை மாத்தி நல்ல ஆசிரமங்கள்லாம் இருக்கு. நான் என்னைக்கு உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா போய் சேர்த்து. நல்லா இருக்குங்க. சரியா? நீங்க நல்லா இருந்தா போதும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து என்ன வேணும் உங்களுக்கு? வலிக்குது. நீங்களே எங்க வலிக்குது? அது ஃபிக்ஸ் வந்தாலும் அப்படிதான், இழப்பு இருந்தாலும் இருக்கும். நீங்க என்ன செய்யணும், காலையில் முதல் வேலையா பணம் தரேன். நீங்க போய் நல்ல டாக்டரை பார்த்து என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு கேளுங்க. எதனால இப்படி வலிக்குது? அப்பா அம்மா இழந்துட்டேன். அப்பா அம்மா என்ன தம்பிங்க எல்லாம் பூரா அவன் பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் கல்யாணம் ஆனோடனே என்னை பிரிச்சு விட்டாங்க. யாரும் இல்லாம ரோட்ல இருக்கீங்க. என்ன கஷ்டம் மனசுல இருக்கு? நான் சொத்தை இழந்துட்டு வீட்டுல அண்டை வச்சியாம விட்டானுங்களே அப்படின்னு தான் வேற அந்த கஷ்டம் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஈஸியா இருக்கும், ஒருத்தங்களை இவங்களை ஏமாத்திட்டோம் அப்படின்னு அவங்க அனுபவிக்கலாம். ஆனா ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வரப்பதான் தெரியும், ஐயோ நம்ம இப்படி ஏமாத்தினவே அதான் இன்னைக்கு நம்மள இப்படி பாதுபடுத்துது அப்படிங்கிறது அப்பதான் உணர்வாங்க. கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் நம்ம ஒருத்தரை ஏமாத்தணும்னா அதே மாதிரி யார்கிட்டயா நம்ம ஏமாந்துருவோம். சரியா? அதனால உங்களை ஏமாத்தினவங்க கண்டிப்பா அதுக்குள்ள பலன் அனுபவிப்பாங்க. நீங்க எதுவுமே நினைக்க வேணாம். அதுல இருந்து வெளியில இருந்து வந்துட்டு 3 நேரம் சாப்பிட்டு நிம்மதியா ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நான் பணம் தரேன். நாளைக்கு முதல் வேலையா என்ன செய்யணும்? பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் என்ன சொல்லலாம்னு கேட்கணும். சரியா? இப்ப சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன வேணும் உங்களுக்கு? சட்டை மட்டும் கொடுத்தா போதும். அது வேணுங்க. வெள்ளை சாப்பாடு வாங்கி தரோம். ஒண்ணு அது சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்து சட்டை கேட்டீங்கல்ல, சட்டை வாங்கிட்டேன், கையில இருக்கு, வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறப்ப குளிச்சுட்டு எப்படி போகணும்? நீட்டா போகணும். முடியெல்லாம் வெட்டிருங்க. காசு கொடுத்துருக்கேன்ல, முடியெல்லாம் வெட்டி நல்லா நீட்டா இருக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம நீட்டா நல்லபடியா வாழ்ந்துட்டு போனோம். சரியா? 4 பேத்துக்கு உதவி செஞ்சா நல்லதாங்கன்னு நினைக்கிறீங்க மனசுல. அதுதான் நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா உண்மையாங்க உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நான் டீ காஃபி சாப்பிடுவேன். அப்படியா? ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? அது வேணா வாங்கி தரேன். ஜூஸ் வாங்கி தரவா? சரி வாங்க, ஜூஸ் வாங்கி தரேன். ஜூஸ் குடிங்க. குடிச்சிட்டு ஐஸ் இல்லாம குடிக்கணும். ஏன்னா இழப்பு இருக்குல்ல, ஐஸ் இல்லாம குடிங்க. குடிச்சிட்டு அதுக்கெல்லாம் டாக்டர் பாருங்க. போலாமா? ஜூஸ் யாரும் வாங்கி தந்ததில்லை, நீங்க தான் வாங்கி தந்திருக்கீங்க. நன்றி.